ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிக்கிற SK23 படத்துல ஹீரோனியா நடிக்க போறது யார் அப்படிங்கிற அப்டேட் வெளியாகி இருக்கு. அயலான் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்பு வந்துட்டு இருக்கு தான் சொல்லணும். அவர் நடிப்புல இப்போ SK21 படம் உருவாகி இருக்கு. இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரிக்க ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா சாய் பல்லவி ஃபர்ஸ்ட் டைம் ஜோடியா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ மத்த ஒர்க்லாம் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிக்க போற அடுத்த படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு டெம்பரரியா SK23 அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. அதிரடி ஆக்ஷன் ஸ்டோரியா இருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கு பூஜையோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா யார் நடிக்க போறாங்கன்னு குழப்பம் இருந்துட்டு தான் வருது. இப்போ அதை பத்தி நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்க போறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சீதாராமம் படம் மூலமா ஃபேமஸ் ஆன ஆக்ட்ரஸ் மிர்னால் தாக்கூரை சொன்னாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல நடிக்கல. இதுல ருக்மணி வசந்த் அப்படிங்கிற கன்னட ஆக்ட்ரஸ் தான் SK ஜோடியா நடிக்க போறாங்களாம். அதே மாதிரி இந்த படத்து மூலமா தமிழ் சினிமால ஹீரோனியா அறிமுகமாகறதா சொல்றாங்க. பெங்களூர்ல பிறந்து வளர்ந்த ருக்மணி வசந்த் கன்னடா சினிமால ட்ரெண்டிங் ஹீரோனியா இருக்காங்க. அங்க இவங்க நடிப்புல வெளிவந்த சப்தா சாகர் தாச்சே எல்லோ அப்படிங்கிற படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருந்துச்சு. அதுல அவங்களோட நடிப்புக்கு பாராட்டுகளும் கிடைச்சிருந்துச்சு. அவங்கள இப்போ சிவகார்த்திகேயன் படம் மூலமா கோலிவுட்ல அறிமுகப்படுத்த இருக்காரு டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். அதே மாதிரி இதுவரைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா அறிமுகமான ஸ்ரீதிவ்யா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன் இவங்க எல்லாருமே தமிழ் சினிமால முன்னணி ஆக்ட்ரஸா இருக்காங்க. சோ மக்களே, யாரெல்லாம் SK23 அப்டேட்காக ஈகரா வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.